தமிழ்நாட்டுக்கும் என்டிஏவுக்கு போட்டியா? யோ, நீ தமிழ்நாட்டில் இருக்கிற, தமிழ்நாடு எலெக்ஷனே மறந்துட்ட. அவருக்கு பேதனம், பதற்றம் அதிகமாகிவிட்டது. உழவர்கள் எடுத்துட்டாரு, தோல்வி பயத்துல ஏதேதோ பேசுறார். திரு ஸ்டாலின் அவர்களே, தமிழ்நாட்டில் தாங்க சட்டமன்ற தேர்தல் நடக்குது. ஆக டெல்லியில நடக்கல, மத்தியில யார் ஆட்சிக்கு வரணும் நடக்கல. இங்கே நடப்பது இன்னைக்கு அண்ணா திமுக ஆட்சிக்கு வர வேண்டும் என்கிற தேர்தல், திமுகவை வீட்டுக்கு அனுப்பப்படும் என்ற தேர்தல். யார் ஆட்சிக்கு வர வேண்டும், யார் ஆட்சிக்கு வரக்கூடாது தமிழ்நாட்டிலே, அதற்காக நடக்கின்ற சட்டமன்ற பொது தேர்தல். இது கூட தெரியாம தமிழ்நாட்டுக்கும் என்டிஏவுக்கும் நடக்குதான். இப்படிப்பட்ட ஒரு முதலமைச்சரை வச்சுக்கிட்டு நாடு தாங்குமா? எங்களை எதுக்க துணிவு இல்ல, திராணி இல்ல, தெம்பு இல்ல. நாங்க சவால் விட்டேன், பல முறை சவால் விட்டேன். ஸ்டாலின் அவர்களே, நீங்களே ஒரு மேடை போடுங்க. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியிலே 10 ஆண்டு காலம் நாங்கள் செய்த சாதனைகளை மக்களிடத்தில் எடுத்துச் சொல்கிறோம். காலத்திலே சந்திக்கலாம். திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி உங்க தலைமையில் ஏற்பட்ட பிறகு தமிழகத்துக்கு என்னென்ன திட்டங்களை கொண்டு வந்தீர்கள், அதனால் மக்களுக்கு என்ன நன்மை கிடைத்தது என்று நீங்கள் உங்களுடைய கருத்தை சொல்லுங்கள். மக்கள் நடுநிலையோடு இருந்து தீர்ப்பை வழங்கட்டும் என்று சொன்னேன். இதுவரைக்கும் பேச்சு மூச்சே இல்லை, பேசவே முடியாது. பேசுவதற்கு எந்த சரக்கும் இல்ல. அதிமுக பொறுத்த வரைக்கும் ஒரு வலிமையான கட்சி, சிறப்பான ஆட்சி செய்த கட்சி. இன்னைக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி மக்களுக்கு ஒரு பொற்கால ஆட்சியை கொடுத்தது. திமுக அப்படியா கொடுத்தது? ஊழல் நிறைந்த ஆட்சியாக தமிழகத்திலே மக்கள் பார்க்கப்படுகிறார்கள். எல்லா துறையிலும் ஊழல். இன்றைக்கு கமிஷன், கலெக்ஷன், கரப்ஷன் எல்லா துறையிலும் தடையில்லாம நடக்குது. இப்படிப்பட்ட ஆட்சி தொடர வேண்டுமா?